அன்பிற்கினிய சொந்தத்திற்கு வணக்கம். நான் தங்கள் கமாண்டோ KN ரவி. நமது நாட்டின் இறையாண்மையை காக்கவும் ஒற்றுமையாக வாழும்படியாகவும் பேச இருக்கின்றேன். நம் இந்திய நாட்டின் சில அரசியல் தலைவர்கள் பாகல்காமில் நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை தனிப்பட்ட கட்சிக்கு எதிராக நடந்த தாக்குதலாக நினைத்து மனம் போல் பேசுகின்றனர். இது தனி மனித தாக்குதலும் அல்ல, தனிப்பட்ட கட்சிக்கு எதிராக நடந்த தாக்குதலும் அல்ல. நமது இந்திய தாயின் புதல்வர்கள் மீது நடந்த கொடூர தாக்குதலாகும். அவர்கள் இந்துக்களை கொல்லவில்லை, நம் இந்தியர்களை கொன்றுள்ளனர். ஒன்று மட்டும் நிச்சயம், எங்கள் கணக்குப்படி நாம் இழந்த இந்திய நிலப்பரப்பை, ஆசாத் காஷ்மீரை நிச்சயமாக நாம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் வாழும் பாகிஸ்தான்காரர்கள் அந்த தீவிரவாதிகளை யாரையும் குறை சொல்லி பேசுவதில்லை. காரணம், உயிர் போய்விடும் என்ற பயம். ஆனால் நம் நாட்டில் கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை என்று இருப்பதனால் எந்த நேரத்திலும் எதை பற்றியும் கண்ணியமில்லாமல் பேசலாம் என்று நினைத்துள்ளனர். அன்பு சகோதரர்களை, தயவு செய்து யோசியுங்கள். இறந்தவர்களில் இந்துவும் உண்டு, முஸ்லிமும் உண்டு. ஆனால் நிச்சயமாக அவர்கள் அனைவரும் எங்கள் இந்திய தாயின் தவ புதல்வர்களே ஆவார்கள். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு கருத்துண்டு. சிந்து நதியை நிறுத்தினால் பாதிக்கப்படுவது பாகிஸ்தானில் வாழும் அப்பாவி பொதுமக்களும் மற்றும் அந்த பூமியில் வாழும் எறும்பு மற்றும் ஒட்டகம் முதல் வானில் பறக்கும் பறவைகள் முதல் ஆகும். மற்றும் மரம் செடி கொடிகளும் தண்ணீர் இல்லாமல் மடியும். அதே போன்று உலகம் வெப்பமயமாதலும் விரைவில் ஏற்படும் என்ற பயம்தான். இருப்பினும் எங்கள் தாயின் மடியில் உயர்ந்திருந்த எங்கள் சகோதரர்களுக்காக வஞ்சம் தீர்ப்பது என்று நினைத்தாலும் சரி, பழி தீர்ப்பது என்று நினைத்தாலும் சரி, அந்த பயங்கரவாதிகளை முடித்து கணக்கை நேர் செய்வதும் ஆசாத் காஷ்மீரை மீட்டெடுப்பதும் ஆகும். எங்கள் நாடு தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ விரும்பும் கமாண்டோ KN ரவி. ஜெய் ஹிந்த்.